ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம வானதியோட வீட்டில் இருக்கிற சந்தாவை இங்கேருந்து கடத்தி போக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க மாமாவும் அவங்க சொந்தக்காரங்களும் இதை தடுக்கிறதுக்காக நம்ம சேரன் அதிரடியாக ஆக்ஷனில் இறங்கி நம்ம சந்தாவை காப்பாற்றி அவங்க முன்னாடியே நம்ம சந்தா கடத்தில் தாலி கட்டி இவ என்னுடைய பொண்டாட்டி என்னை மீறி எப்படிடா நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அவங்களெல்லாம் அடித்து போகிறத பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம வானதி நம்ம சந்தாவை காப்பாற்றி அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. சந்தாவை அவங்க கிட்ட நம்ம மறைச்சு வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அதாவது சந்தாவோட சொந்தக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க மாமாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அனீஸ் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இங்கே பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வேலைக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் என் மாமாவுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே நேரில் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே தான் நம்ம சேரனும் பாண்டியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்க சமயத்தில் தான் நம்ம பல்லவன் வானதியை கூட்டிகிட்டு நம்ம வானதி நம்ம சந்தாவை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சாங்க. ஆடாலையும் கூட இப்போது சந்தா அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எப்படியோ மோப்பம் முடிச்சு அவங்களுடைய மாமாவும் சொந்தக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்ம வானதியோட வீட்டில் இருக்கிற நம்ம சந்தாவை கடத்தி போக ட்ரை பண்ணுறாங்க. உடனே நம்ம வானதி என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை நம்ம பாண்டிக்கிட்டும் சேரன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல நம்ம சேரனும் பாண்டியும் என்ன பண்ணுறாங்க, அங்கே அதிரடியாக வராங்க. வந்த உடனே அவங்க முன்னாடியே நம்ம சந்தா களத்தில் தாலி கட்டி இவ என்னுடைய பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை இந்த ஊர்லேருந்து எவன் கூட்டிகிட்டு போகிறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அதிரடியில் வேட்டியை மடித்து கட்டிட்டு அங்கே நிற்கிறத பார்க்க ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நம்ம சேரனை ரொம்பவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதிரடியில் இறங்கி பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இப்போ நம்ம சேரன் முன்னாடியே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு தப்பு எடுத்தார். ஆனால் இப்போது அதுக்கான தேவையே இல்லை. ஏன்னா நம்ம சோழனும் நிலாவும் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சோழனும் நம்ம சேரன்ட்ட சொன்னாங்க. நம்ம நிலாவும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சேரன் யாருக்காகவும் காத்திருக்காம நம்ம சந்தா காலத்தில் தாலி கட்டி அவங்க மாமாவாச்சு சொந்தக்காரங்களாச்சு எவன் வந்தாலும் அடித்து தூள் கலப்பலாம் அப்படி சொல்லிட்டு அண்ணன் தம்பிங்களாம் ஒன்றா சேர்ந்து நம்ம சந்தாவை பாதுகாக்கிறத பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஆக மொத்தம் நம்ம சேரன் சந்தா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. அனீஸ் அவங்க அண்ணனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணம் ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தப்பு கணக்கு போட்டோம். இவ்வளோ நாளாக வானதி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் பாண்டிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சம்மதம் சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அவங்களே ஈஸியாக நம்ம பாண்டிக்கு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்பவும் சிம்பிளாக முடிகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நம்ம சந்தாவும் சேரனோட கல்யாணம் தான் இப்படி அதிரடியில் இறங்கி திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி கூட பார்க்கல. எது எப்படியோங்க நம்ம சேரன் சந்தாவை என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க மாமா சொந்தக்காரங்க ஒரு ஊர் இல்லை 10 ஊரே திரண்டு வந்தாலும் கூட நம்ம சேரன் சந்தாவை விட்டு கொடுக்கக்கூடாது. சந்தாவை கைப்பிடியில் பிடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சந்தா அவ்வளோ உசுருக்கு உசுராக நம்ம சேரனை காதலிக்கிறாங்க. அந்த காதலுக்கு நம்ம சேரன் கண்டிப்பாக மரியாதை கொடுத்து நம்ம சந்தாவோட உசுரையும் அவங்க சொந்தக்காரங்களை அடித்து விரட்டி அவங்க களத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.